பெஞ்சல் புயலால் திண்டிவனத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். பெஞ்சல் புயல் தமிழகத்தில் கனமழை பொழியும் என்று அறிவிக்கப்பட்டு நேற்றும் இன்றும் ஆங்காங்கே மழை பொழிவு ஏற்பட்டுகின்றன. இந்த புயலால் இங்கே இருக்கின்ற கடலூர் மாவட்டம், விழுப்புரம் இரண்டு மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு ஏற்பட்டுகின்றது. குறிப்பாக மயிலத்தில் சுமார் 51 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது 24 மணி நேரத்தில். கடலூர்லேயும் அதிக மழை பொழிந்திருக்கின்றது. இதனால் இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் சுற்றியுள்ள விளைநிலங்களில் குறிப்பாக நெற்பயிர்கள் இந்த கனமழையால் வெள்ளத்தால் மூழ்கி கடும் சேதம் ஏற்பட்டுகின்றன. அதோடு அந்த வீடூர் அணைக்கு பக்கத்தில் சவுக்கு பயிரிட்டுருக்கிறாங்க, கடலை பயிரிட்டுருக்கிறாங்க. அதெல்லாம் நீரில் மூழ்கி சேதமடைஞ்சிருக்கின்றது. இப்படி சேதமடைந்த பகுதிகளை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். அதே போல் டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 12 லட்சம் ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்திருக்கின்றன. அதில் இந்த புயலால் கனமழை பெய்து சுமார் 1 லட்சம் நெற்பயிர், 1 லட்சம் ஏக்கரில் நெற்பயிர் இந்த வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருக்குது. அதற்கும் இந்த அரசாங்கம் முறையாக உரிய அதிகாரிகள் மூலம் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். அதோடு இங்கே கூட திண்டிவனம் நகரத்தில் கிடங்கல் ஏரியிலிருந்து நாகநாதபுரம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக இந்த பாலம் உடைஞ்சு அப்படி கிடப்பில் போட்டுக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறாங்க. இந்த ஏரியிலிருந்து வருகின்ற உபரி நீர் நகரத்தின் வழியாக இன்றைக்கு ஆர்ப்பரித்து சென்று வருகிற காட்சியை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்க. 3 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டுக்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் பேசுறாரு, சிறப்பான ஆட்சி செய்வதாக பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தா தான் இந்த ஆட்சியுடைய அவலங்களை தெரியும். அது மட்டும் இல்லாம சென்னை மாநகரத்தில் ஒரு 7 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சது. இது இயல்பா பெய்யக்கூடிய மழை தான். அதனால ஒரு 5-6 மணி நேரத்தில் அந்த தண்ணி தானா வடிஞ்சிடும். ஆனா இந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் ஒரு மிகப்பெரிய பில்டப்பை ஏற்படுத்தி இந்த திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம், முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் ஏதோ விரைவாக செயல்பட்ட காரணத்தினால சென்னை மாநகரத்தில் இருக்கிற சாலையில் இருக்கின்ற நீரெல்லாம் வடிந்ததா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. மழை குறைவாக தான் பெஞ்சிருக்குது. அத்தனை ஊடக நபருக்கும் பத்திரிகை நபருக்கும் தெரியும். ஆனா இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக திட்டமிட்டு ஒரு பொய்யான, ஒரு தவறான செய்தி வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதோட நிருபர்கள் நீங்க கேள்வி கேட்டீங்க, எதிர்கட்சி தலைவர் இந்த ஆட்சி பற்றி குற்றம் சுமத்திருக்காரு என்று சொன்ன கேட்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் பேசுறாரு, நானும் அதற்கு
பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு, மதிப்பளிக்கவில்லைன்னு சொல்றாரு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு போறோம். பிரச்சனையை கொண்டு போவது எங்களுடைய கடமை, எதிர்க்கட்சியுடைய கடமை. ஆனால் ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அதற்கு உரிய பரிகாரம் கண்டு உரிய முறையில் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பது அரசுடைய கடமை. ஆனால் இன்று இருக்கிற முதலமைச்சர் நாங்கள் சொல்லுகின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு கையிலாகாத திராணற்ற முதலமைச்சரை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே முதலமைச்சர் எதிர்க்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வைத்தால் ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். திண்டிவனத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை நேரில் பார்வையிட்ட பின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.